ஹீரோவோட அம்மா ப்ராஸ்டியூஷன் தொழில் பண்ணி இறந்து போனதுனால ஹீரோவை யாருமே ஊரில் மதிக்கவே மாட்டாங்க. ஹீரோயின் தான் ஹீரோ மேலே பாசம் காமிச்சு லவ் பண்ணுவா. ஹீரோயினுக்கு பேய்கள்லாம் பார்க்கக்கூடிய பவர் இருக்கும். அவள் ஃப்ரெண்டை ஒரு ஆன்மா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறத பார்த்து நம்ம ஹீரோயின் ஸ்ட்ரைட்டாக அவங்க வீட்டுக்கே போயிட்டு இந்த பவுடரை ஊதுன்னு சொல்ல அவள் அந்த பவுடரை ஊதுனதுமே ரெட் கலரில் பவுடர் மாறிடுது. பாய் தான் இந்த மாதிரி செக் பண்ணி பார்க்க சொன்னார்னு சொல்கிறா. உனக்கு ஏதோ மந்திரவாதி சூனியம் வச்சிருக்கான், உன்னை பலி கொடுத்து அவன் சக்தி அதிகப்படுத்திக்க போறான்னு சொல்ல பொண்ணு வீட்டுக்காரங்க கதை கட்டினதெல்லாம் போது இங்கிருந்து கிளம்புமான்னு சொல்லிடுறாங்க. ஆனால் ஹீரோயின் சொன்ன மாதிரியே நாளாக நாளாக அந்த பொண்ணுக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது. அப்போதான் அந்த ஃபேமிலி ஹீரோயின் சொன்னதை நம்ப ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டாக 16வது நாள் அந்த பொண்ணை காட்டுக்குள்ளே கொண்டு போய் அந்த மந்திரவாதி வசப்படுத்த பார்க்குறான். ஹீரோயினும் அந்த பொண்ணோட அண்ணனும் தான் அதை தடுக்கிறதுக்காக போவாங்க. பார்த்தா அந்த மந்திரவாதி இவங்களையும் வசப்படுத்திடுறான். கரெக்டான நேரத்துக்கு ஹீரோ வந்து அவனை அடிச்சு போட்டுட்டு இவங்களை காப்பாத்திடுறான். அடுத்த நாள் எல்லாரும் சேர்ந்து அந்த பாய்க்கு நன்றி சொல்லுவாங்க. நான் ஹீரோயின் கிட்ட இதை பற்றிலாம் சொல்லவே இல்லைன்னு சொல்லிடுறாரு. ஏண்டி போய் சொன்னேன்னு ஹீரோட்ட கேட்கும்போது அப்பதான் ஒரு மேட்ரை போட்டு உடைக்கிறா. எனக்கு பேகெல்லாம் பார்க்கக்கூடிய பவர் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் பௌர்ணமியான காட்டுக்குள்ளே போய் கோழியோட ரத்தத்தை குடிச்சிட்டு இருப்பேன். அப்படி ஒரு நாள் நான் ரத்தம் குடிச்சிட்டு இருக்கும்போது பார்த்துட்டு பயந்து ஓடி போகும்போது தான் உங்க அம்மா லாரியில் அடிபட்டு இறந்து போனாங்க. உனக்குன்னு இருந்த உங்க அம்மாவும் என்னால இறந்து போன குற்ற உணர்ச்சியில தான் நான் உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சேன்னு சொல்றா.